வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற விரிவானம் பார்க்க போகிறோம். இந்த விரிவானத்தை பொறுத்த வரைக்கும் கதையில் எந்த கொஷினுமே கிடையாது. நுழையும் முன் அப்புறம் கதை அதில் எதுவுமே கொஷின்ஸ் கிடையாது. உங்களுக்கு எதுலன்னா நூல்வெளியிலையும் தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்லையும் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கொஷின்ஸை சொல்லிடுறேன். இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வருமோ அதை சொல்லிடுறேன். அடுத்து கதையை ஷார்ட்டாக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே கொஷின்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளியில் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே இந்த கோபல்லபுரத்து மக்கள். இந்த கதை பேர் கோபல்லபுரத்து மக்கள். கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்டது தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள். ஃபஸ்ட்டு கோபல்ல கிராமம் வந்துச்சா கோபல்லபுரத்து மக்கள் வந்துச்சான்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஒரு வேளை கூற்று இப்படி கொடுக்கலாம், கோபல்லபுரத்து மக்கள் எனும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்ல கிராமம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தவறு. எப்படி இதை ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிராமத்துக்கு உள்ளே தான் மக்கள் இருப்பாங்க, மக்கள் உள்ள கிராமம் இருக்க மாட்டாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்து உள்ளே தான் மக்கள் இருப்பாங்க. அப்போ கிராமத்துக்கு அப்புறம் தான் மக்கள் வந்துச்சு. கோபல்ல கிராமத்துக்கு அப்புறம்தான் மக்கள் வந்துச்சு. மக்களுக்குள்ளே கிராமம் இருக்காது, கிராமத்துக்குள்ளே தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது புதினம். கோபல்லபுரத்து மக்கள்ங்கிறது கதை. அதை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை. எது புதினம் எது கதை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கோபல்ல கிராமம்ங்கிறது புதினம், கோபல்லபுரத்து மக்கள்ங்கிறது தான் கதை. இதோட ஆசிரியர் கி ராஜநாராயணன். கீரான்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரா. இதை ஃபுல்லாகவே இதில் மொத்தமாகவே ஒரு கதையாக சொல்லி உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த கீரா என்ன பண்ணுறாருன்னா, கீராங்கிறவர் தான் ஆசிரியர். கீரா என்ன பண்ணுறாரு, கீரை விற்கிறாரு. கீரை விற்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கி ராஜநாராயணன் என்ன பண்ணுறாரு, கீரை விற்கிறாரு. இவர் எங்கே விற்கிறாருன்னா கோபல்லபுரத்து மக்கள்கிட்ட விற்கிறாரு. எங்கே விற்கிறாரு, கோபல்லபுரத்து மக்கள்கிட்ட போய் இவர் கீரை விற்கிறாரு. இவர் கீரை விற்கிறது தான் முழு நேர வேலையான்னு கேட்டால் கிடையாது. அது இடையில பார்க்குற வேலை. இடையில தான் விற்பார். அப்போ முழு நேர வேலை என்ன அப்படின்னு கேட்டால் அவருக்கு விடுதலை போராட்டம் தான் முழு நேர வேலை. அப்போ இடையில விற்பாருங்கிறது எதுக்கான ஷார்ட்கட்னா, இவரோட சொந்த ஊர் இடைசெவல். இவரோட சொந்த ஊர் என்ன, இடைசெவல் அப்படிங்கிறது தான் இவரோட சொந்த ஊர். அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா, இவர் முழு நேர வேலை விடுதலை போராட்டமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது தான் இந்த நூல். இந்த நூல் எதை பின்னணியாக கொண்டது, விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இவர் கீரை விற்கிறப்ப அவரோட கீரை ரொம்ப சத்து மிகுந்த கீரை. அது 19 வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, 91 வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கீரையை சாப்பிட்டா ஒரு விருது பெறுற அளவுக்கு உடம்புலையும் மனசுலையும் தெம்பு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, 91 வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, சாகித்ய அகாடமி விருது பெறுற அளவுக்கு உடம்புலையும் மனசுலையும் தெம்பு வரும் இவரோட கீரையை சாப்பிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இந்த நூல். கோபல்லபுரத்து மக்கள்ங்கிற நூல் விருது பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். இவர் என்ன எழுத்தாளர், கரிசல் எழுத்தாளர். இவரோட முழு பேர் கி ராஜநாராயணன். இவர் இவரோட கீரை இவ்வளவு தெம்பாக இருக்கிறதுக்கு காரணம் தெம்பு கொடுக்கறதுக்கு காரணம், இவர் செயற்கை உரம்லாம் போட மாட்டார். அடுப்பு கறி, கோவிலில் இருக்க கறி, இந்த மாதிரி கறியில் தான் கோவிலில் நிறையா விளக்கு ஏற்றுறதுனால கறி வரும். ஏன் இந்த கோவிலில் உள்ள கறியை சொல்கிறேங்கிறதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். அது இன்னொரு இதுக்கான ஷார்ட்கட்டு. இப்போ கறியை போட்டு தான் அந்த கீரையை வளர்க்குறாரு. அதனால தான் இவ்வளோ தெம்பு கிடைக்குது. அப்போ கரிசல் எழுத்தாளர் யார், கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு கீரை விற்கிறதுக்கு அந்த கோபல்லபுரத்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவார்னா, 20க்கும் மேற்பட்ட கீரை கட்டுங்களை எடுத்துகிட்டு போவார். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். நார்மலாக ஒரு கதை சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு எழுத்தாளர் எழுதுகிற கதை மாதிரி இருக்காது. ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைஞ்சிருக்கும். இவரோட கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள்ங்கிற தொகுப்பில்
தலைப்பில் தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க. இவரோட கதைகள் மொத்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்னு பேர்லேயே தெரியும், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே தேவையில்லை, தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றையும் இவர் உருவாக்கியிருக்காரு. இவர் இன்னொரையும் உருவாக்கியிருக்காரு, என்னென்னா கரிசல் வட்டார சொல்லகராதி. இந்த லெசனை படிச்சிங்கனாலே தெரியும், இந்த கதையை படிச்சிங்கனாலே அது தமிழில் தான் சொல்லியிருப்பார், இருந்தாலும் அந்த கரிசல் வட்டார சொற்கள் வந்து நிறையா இது நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோடது புரிஞ்சுக்கிறதுக்கு. அது அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், ஒரு டிக்ஷனரி வேணும், அவங்களோட பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி வேணும். அதனால் கரிசல் வட்டார சொல்லகராதியையும் இவர் உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்து இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகளை என்ன சொல்கிறாங்க, கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கரிசல் வட்டாரத்தில் வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை என்ன சொல்கிறாங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாய்மொழி புனைக்கதைகள்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்போ வாயால் சொல்கிறது, எழுத்து வடிவில் இல்லாமல் வாயால் சொல்கிறது தான் வந்து வாய்மொழி புனைக்கதைகள்னு சொல்லுவாங்க. அது அந்த வட்டார மரபில் அமைஞ்சிருக்கிறதுனால வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள்னு சொல்கிறாங்க. அதை என்னென்னு சொல்கிறாங்க, கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துலகில் இவரை வந்து கி ராஜநாராயணன் அப்படிங்கிறத கீரான்னு அழைக்கிறாங்க. எழுத்துலகில் இவரை என்னென்னு அழைக்கிறாங்க, கீரான்னு அழைக்கிறாங்க என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவுதான். இந்த நூல்வெளியில் இருக்குது. நூல்வெளியில் இருக்கிறதுல உள்ள கொஷின்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கோபாலபுரத்து எது வந்து புதினம், கோபால கிராமமாக கோபாலபுரத்து மக்களான்னு கேட்டால் கோபால கிராமங்கிறது புதினம். கீரா எழுதினது எது, கோபால கிராமமாக கோபாலபுரத்து மக்களான கோபாலபுரத்து மக்கள். கீராவோட ஊர் எது அப்படின்னு கேட்டால் இடைசெவல். இந்த நூல் எதனை பின்னணியாக கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. எந்த வருஷம் இது சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா 1991. அடுத்து வந்து இவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காருன்னா 20க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுதின கதைகள் அத்தனையும் எந்த பேரில் தொகுத்துருக்காங்கன்னா கி ராஜநாராயணன் கதைகள் அப்படிங்கிற பேரில் தொகுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லகராதி இவர் உருவாக்கியிருக்காருன்னா கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்து இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை என்ன சொல்லுவாங்கன்னா கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. எழுத்துலகில் இந்த கி ராஜநாராயணனை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கீரான்னு அழைக்கிறாங்க. அவ்வளவுதான். இது வந்து ஷார்ட்கட் வந்து கோபாலபுரத்து மக்கள்கிட்ட கீரை விற்கிறாரு, இடையிடையே தான் விற்கிறாரு, இடைசேவல் இடையிடையே தான் விற்கிறாரு. முழு நேரமாக எதை பார்க்குறாரு, விடுதலை போராட்டத்தினை. அது என்னென்னா விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. 19 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி 91 வயசுக்காரங்களாக இருந்தாலும் தெம்பு தரக்கூடியது, இந்த விருது பெறுற அளவுக்கு தெம்பு தரக்கூடியது 1991 சாகித்ய அகாடமி விருது. ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு எடுத்துகிட்டு போவார், 20க்கும் மேற்பட்ட கட்டுகளை எடுத்துகிட்டு போகிறாரு. அது வந்து 20க்கும் மேற்பட்ட நூல்கள்ங்கிறதுக்கான ஷார்ட்கட். அவ்வளவுதான். அடுத்து முன் தோன்றிய மூத்தக்குடி, இதுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்த லெசனில் வேறு என்ன வருது அப்படின்னு முக்கியமானது வேறு என்ன இருக்குது, நூல்வெளி. அவ்வளவுதான். அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள்னு சொல்லி இந்த லெசனில் வர்ற சொற்களுக்கு சில நம்மளுக்கு புரிகிற மாதிரி அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மற்றது எல்லாம் புரியும். இந்த மகுழிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு ஷார்ட்கட்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாய்ச்சல்னால் ஒன்றும் இல்லை, பாத்தி கட்டி வயலில் வந்து பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல, அதுதான் அவங்க வந்து பாய்ச்சல்ங்கிறாங்க. பாய்ச்சல்னா பாத்தி, தண்ணி பாயிற இடம் பாத்தி கட்டி பாய வைப்பாங்க. அடுத்து பதனம் அப்படின்னா கவனமாக, இது தெரிஞ்சிருக்கும். பதனமாக செய்கிறது, வேலையை பதனமாக செய்கிறது, கவனமாக செய்கிறது. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. இப்போ தண்ணியெல்லாம் நீரார கஞ்சின்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. பழைய கஞ்சியில் வந்து மேலே இருக்க தண்ணியை வந்து நீரார கஞ்சி குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீராகாரம் அப்படின்னு. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, அந்த மேலே நிற்கிற தண்ணி தான் நீத்து பாகம். அடுத்து கடிச்சு குடித்தல் அப்படின்னா இப்படி வாய் வச்சு, நம்ம என்ன சொல்லுவோம், சில பேர் வந்து வெளியிலேருந்து வர்றவங்க வந்து டம்ளரை வாயை வைக்காமல் அண்ணாந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வாய் வச்சு குடிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை அவங்க வந்து கடிச்சு குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில். கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல். அடுத்து மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குழினா மடப்பைய
குளிப்பான். எதுலன்னா சோத்து கஞ்சியில். யாராவது சோத்து கஞ்சியில் குளிப்பாங்களா? ஆனால் மடப்பைய தான் சோத்து கஞ்சியில் குளிப்பான். மகுளி மடப்பைய குளிப்பான் சோத்து கஞ்சியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அர்த்தம். வரத்துக்காரன்னா என்ன? புதியவன். வரத்துக்காரன் அப்படின்னா வந்து வரவு, இன்னைக்கு கடையில் வரவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படின்னா புதுசாக வந்த அமௌண்ட் எவ்வளவு, இல்லைன்னா வந்து புதுசாக வந்தவன் அப்படிங்கிறத வந்து வரத்துக்காரன்னு சொல்லுவாங்க. அடுத்து சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. ரொம்ப சலிச்சுக்காத. எங்கள் ஊர் சைடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சலிச்சுக்கிற, ரொம்ப புளிச்சுக்கிற அப்படிம்பாங்க. அப்படின்னா சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், அணுக்கம் ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அழுக்கம்னா அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம். தொலைவட்டையில் அப்படின்னா தூரமாக, தொலைவில் அப்படிங்கிறது தான் தொலைவட்டையில் அப்படின்னு. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் இந்த வட்டார வழக்கு சொற்களில் அதுவும் மகுளிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கரிசல் இலக்கியத்தை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போன தடவை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஷின், இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். இந்த கரிசல் இலக்கியம் எந்த பகுதியை சுற்றி வந்திருக்கு, எந்த பகுதியை சுற்றி உள்ள இலக்கிய வடிவம்னு கேட்டாங்கன்னா கோவில்பட்டி. இந்த கோவில்பட்டி இந்த கரிசல் பூமின்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அது வந்து என்னென்னா மழையை நம்பியே அவங்க இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம டெல்டா பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா வந்து கிணறு, போர் செட்டு, அப்புறம் ஏரி, குளம் இதெல்லாம் வந்து நம்பி கூட விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க முழுக்க முழுக்க மழையை நம்பியே பயிர் செய்வாங்க. அதனால வந்து அது மானாவாரி பயிர்கள்னு கூட சொல்லுவாங்க. வானத்தை நம்பி செய்கிறது மானாவாரி பயிர்கள்னு கூட சொல்லுவாங்க. அவங்களோட அந்த சைடு அந்த மானாவாரி பயிர்கள் செய்கிற அவங்களோட வாழ்க்கை கதையை சொல்கிறது தான் இந்த கரிசல் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து கு. அழகிரிசாமி. ராஜநாராயணனுக்கு முன்னாடியே வந்தவர் வந்து கு. அழகிரிசாமி. ராஜநாராயணனுக்கு முன்னாடியே வந்தவர் வந்து கு. அழகிரிசாமி. அவர் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ராஜநாராயணன். அடுத்து வந்து அந்த கரிசல் இலக்கிய பரம்பரைன்னே ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தடுத்து பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, தர்மன், வேலராமமூர்த்தி, இன்னும் பல பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் தெரிஞ்சுக்கலனாலும் புக்கில் உள்ளது கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். புக்கில் உள்ளவங்கள வந்து கரிசல் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது நம்ம இலக்கிய பரம்பரைங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுருக்கணும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்ப்போம். நான் போன தடவையே சொன்னேன், அவரோட கீரா வந்து அவரோட கீரைக்கு வந்து என்ன மாதிரி கறியை போடுவார், இது அதுன்னா அடுப்பு கறியை போடுவார். கோவிலில் விளக்கேற்றுறதுனால வர்ற கறியை போடுவார். அப்போ கரிசல் இலக்கியம் கறி எங்கே தோன்றுனுச்சுன்னா கோவிலை சுற்றி, கோவில்பட்டியை சுற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிலை சுற்றி கரிசல் உருவானுச்சு. கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதி. இந்த கரிசல் இலக்கியம் எந்த சுற்று வட்டார பகுதியை சார்ந்து எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவில்பட்டி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்து இந்த இலக்கியம் வந்து யாரோட வாழ்க்கை முறையை சொல்லுது? காய்ந்து கெடுக்கிற, பேய்ந்து கெடுக்கிற மலையை சார்ந்த மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம். மானாவாரி பயிர்களை நம்பியிருப்பாங்கள்ல, அவங்கள சார்ந்தது தான் இந்த கரிசல் இலக்கியம். அடுத்து கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கி. ராஜநாராயணனை பற்றி தான் இப்போ பார்த்தோம். அவருக்கு முன்னாடியே தொடங்கினவர் இந்த கு. அழகிரிசாமி. அடுத்து வந்து கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். ஆரம்பித்தவர் அழகிரிசாமி, நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அவரை தொடர்ந்த பரம்பரை வந்து பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சேதர்மன், வேலராமமூர்த்தி. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கரிசல் இலக்கியம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக ஆரம்பிக்குது. எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார்? அழகிரிசாமி. அந்த வாட்ஸ்அப் குரூப்பை அழகாக ஆரம்பித்தாலும் அதை சூப்பராக பக்காவாக டிபியிலேருந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அதை நிலைநிறுத்துறது யாருன்னா கி. ராஜநாராயணன். அவர் எதுக்கு யார் நிலைநிறுத்தினார்? கி. ராஜநாராயணன் அப்படிங்கிறவர் தான் நிலைநிறுத்தினார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு அழகிரிசாமி அழகாக ஆரம்பித்தாங்க. அழகாக ஆரம்பிக்கையில் டிபியெல்லாம் செட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இது பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பை நிலைநிறுத்தினது யார்? கி. ராஜநாராயணன்.
அடுத்து அவர் பரம்பரையில் இவங்க ராஜநாராயணன் வந்து நிலைநிறுத்தினோடனே என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஜெயிச்சிருச்சு. அந்த குரூப் வந்து ஒரு பக்காவாக எல்லாத்தையும் ரீச் ஆகி ஜெயிச்சிருச்சு. அப்போ ஜெயப்பிரகாசம், ஜெயம்னா வெற்றி, வெற்றி ஆயிடுச்சு. வெற்றி ஆனோடனே என்ன பண்ணுறாங்க, பூ போட்டு மணி போட்டு அவங்கள வாழ்த்துறாங்க. பூமணி, அவங்க கழுத்தில் பூ போட்டு மணி போட்டு வாழ்த்துறாங்க. பூமணி பூ போட்டு மணி போட்டு வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா வீரமானவங்க, வீரவேலுச்சாமி வீரமானவங்கன்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலனும் நீ தான், ராமனும் நீ தான், மூர்த்தியும் நீ தான். வேலன் முருகன், ராமன் மூர்த்தி, மும்மூர்த்தி, எல்லா சாமியுமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஓவராக பாராட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளாக இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அழகாக ஆரம்பிக்கிறாங்க. அழகிரிசாமி நிலை நிறுத்துறாரு, டிபியெல்லாம் செட் பண்ணி ராஜநாராயணன். அடுத்து வந்து அது வெற்றி பெற்றது. ஜெயப்பிரகாசம் பூ போட்டு மணி போட்டு வாழ்த்துறாங்க. பூமணி. அதுக்கப்புறம் இல்லாமல் இவரை என்னெல்லாம் பாராட்டுறாங்கன்னா வீரமானவங்க வீரவேலுச்சாமி, இது அதுனா தர்மம் செய்கிறவங்க தர்மன். அது மட்டும் இல்லாமல் வேலனும் நீ தான், ராமனும் நீ தான், மூர்த்தியும் நீ தான், வேல ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அவ்வளோதான். இந்த இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அவ்வளோதான் இதில் உள்ள கொஷின்ஸு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அந்த பின்னாடி உள்ள முன் தோன்றிய மூத்த கொடி, இந்த லெசனில் வேறு என்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஷின்ஸை சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக கதையை சொல்கிறேன். முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்டான கொஷினு. இப்போ குரூப் 2ல் கூட ஒரு கொஷின் அதில் கேட்டிருந்தாங்க. இதில் இந்த லெசனில் என்ன வந்திருக்குன்னா, கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. இந்த உரந்தை அப்படிங்கிறது எந்த ஊரை குறிக்குதுன்னா திருச்சி மாவட்டத்தின் உறையூரை குறிக்குது. திருச்சி மாவட்டத்தின் உறையூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்கிறேன். திரு அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ஆள். திருன்னு வந்து ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப மரியாதைக்குரிய மனுஷன். அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, சீன்னு சொல்லிடுறாங்க. திரு சீ அப்படின்னு அந்த திருவை பார்த்து, அந்த பெரிய மனுஷனை பார்த்து சீன்னு சொல்கிறாங்க. சீன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பெரிய மனுஷனை சீன்னு சொன்னோன்னா அவர் உறைஞ்சி போயிடுறாரு. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு, உறைஞ்சி போயிடுறாரு. அப்போ திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தது தான் உறையூர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். இப்படி உறைஞ்சி போகிறத வந்து எல்லார்ட்டையுமா வெளிப்படையாக எல்லார்ட்டையுமா சொல்லிட்டு இருப்பாரு. அவர் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிருவார். அப்போ அகநானூறு. இந்த கரங்கு இசை உழவின் உரந்தைங்கிறது எந்த ஊரை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உறையூர். உரந்தைங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சி. இந்த கரங்கு இசை விழவின் உரந்தைங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு. அதை வந்து அகத்துக்குள்ளேயே போட்டு மறைச்சிருவார். புறம்னா வந்து என்ன, முன்னாடியே ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அகத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு புதைக்கிறது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது, இதெல்லாம் அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறுனா வெளியில் நடக்கிறது, சண்டை போர், இதெல்லாம் வந்து புறநானூரில் வரும். அதனால் இதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிருவாங்கல்ல, இந்த மாதிரி அவமானம் நடந்தது, அதனால இது அகநானூறு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதில் உள்ள கொஷின். அடுத்து கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே வந்து ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் வந்து நிறையா சண்டைகள் நடக்கலாமா, ஆளுக்கு ஒரு பக்கத்தில் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்களா. ஆனால் யாராவது ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா போதுமா, அவங்க அப்பா ரொம்ப அன்பான அப்பாவாக மாறிடுவார். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பாக மாறிடுவாங்க. அதனால விருந்தாளிங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து விருந்தினர் தினம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா, காலையிலேயே வீட்டு வாசலில் வந்து எட்டி பார்த்துட்டு போவாலாம் அவங்க அம்மா. அப்பா வந்து என்ன விஷயம், இன்றைக்கி யாராவது விருந்தாளி வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. காலையிலேருந்து காக்கா கத்திக்கிட்டு இருக்கு, பார்க்கலையா, நிச்சயம் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பலாப்பழ சீசன் தானே அப்படின்னா உன் தம்பி தான் வருவான் அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே என்ன நடக்கும்னா, தெருமுனையில் வந்து அறந்தாங்கி மாமா வந்து பலாப்பழத்தோடு வந்துக்கிட்டு இருப்பார். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பாகம் கொடுத்துருப்பாங்க. இதை எழுதுனது வந்து தஞ்சாவூர் கவிராயர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, காக்காவோட வருகையை கூட இந்த விருந்தாளிங்க வர்றதை வந்து காக்காவோட மொழி மூலமாக நம்மளுக்கு கவிநயத்தோட கொடுத்துருக்கிறதுனால தஞ்சாவூர் கவிராயர் ஊரா
அதாவது ஊர் ஊராக விருந்தாளி வர்றத, தஞ்சம் வர்றத கவிநயத்தோடு கொடுத்ததுனால தஞ்சாவூர் கவிராயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் ஊராக விருந்தாளி வர்றத கவிநயத்தோடு கொடுத்தது தஞ்சாவூர் கவிராயர். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாமில் வந்துச்சுன்னா கூட செய்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளவுதான் இந்த வீடியோவில் கொஷின்ஸ்னால் அவ்வளவுதான். இந்த கதை வந்து நான் படித்ததே இல்லை, எனக்கு படிக்கவும் பிடிக்கல, சும்மா ஜஸ்ட் கேட்டால் போதும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த கதை சொல்கிறேன். மற்றவங்க இதை தேவையில்லை, நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் ஒன்றும் கொஷின்ஸ் எல்லாம் கிடையாது. இதோட போதுங்கிறவங்க இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த கதையை நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணலாம். அன்னமையான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தரை இந்த வயலில் மற்றவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க, அருகு எடுத்துகிட்ருப்பாங்க. அருகுன்னா தேவையில்லாத புல், அதை எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போ அன்னமையா வந்து ஒருத்தரை அழைச்சிட்டு வருவார். அவர் வந்து தேசாந்திரியோ பரதேசியோ இல்லை அப்படின்னு வரும். பசியால் வாடி போய் ஒரு மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து ரொம்ப வாடி போய் இருப்பார். அவரை வந்து இவர் கூப்பிட்டுட்டு வருவார். அவங்க ஊர் வழியாக நிறைய பேர் தேசாந்திரிகளாக வருவாங்க. தேசாந்திரிகள்னால் தேசம் விட்டு தேசம் அப்படியே நடந்து வர்றவங்க. அவங்க பேசுகிற பாஷையே புரியாது. சில பேர் வந்து லாட சன்னியாசிகள் அப்படிங்கிறாங்க. லாட சன்னியாசிகள் வருவாங்களாம். அதை வந்து குழந்தைங்க வந்து அவங்கள மாதிரி வேட்டியை கட்டிட்டு இவங்களும் செஞ்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை வந்துருந்தது லாட சன்னியாசிகள். லாட சன்னியாசிகள்னால் குறுக்கை நெடுக்கைமா, இப்போ பெண்கள் வந்து முந்தானை போடுவாங்கள்ல, அதே மாதிரியே 2 சைடும் போட்டு வேஷ்டியை சைடு குறுக்கு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வருவாங்களாம். அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த கதையில். அவ்வளவுதான். வேறு இந்த கதையில் ஃபுல்லாகவே கதையே ஒன்றுமே இருக்காது. சும்மா அவங்க வாழ்க்கை முறையை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அன்னமையா வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கவரை கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்த்தோன்னே அவர் வந்து லேசாக சிரிக்கிறாரு. சிரித்தோடனே குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் தமிழில் பேசினோன்னே இவருக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, அங்கே அருகு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க, நீச்சல் தண்ணி தர்றேன், வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்மளே அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு வர்றாங்க. அவரால் நடக்கவே முடியலை, நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு மரத்தடியில், வேப்ப மரத்தடியில் நிறையா மண்கலயம் புதைச்சிருக்கு. அந்த மண்கலயத்தில் வந்து அந்த மண்கலயம்லாம் வந்து கருப்பு கலரில் இருக்குது. கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருக்கு. அந்த கலயத்தை வந்து எதுவும் தட்டி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக, காக்கா எதுவும் தட்டி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக மண்ணில் பாதியை புதைச்சி வச்சுருக்காங்க. புதைச்சி வச்சுட்டு அதை வந்து அது மேலே வந்து ஒரு செரட்டைன்னா கொட்டாங்குச்சி மாதிரி இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் அந்த கலையம். அது மேலே வந்து அந்த செரட்டையில் துவையல் இருக்குது. அது மேலே வந்து ஒரு கல்லை வச்சு மூடி வச்சுருக்காங்க. எதுவும் காக்கா இதுவும் தள்ளி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மோர் மிளகா அதில் இருந்துச்சு. அந்த செரட்டையில் மோர் மிளகா இருந்துச்சு. அதை அப்படியே அண்ணாந்து குடிக்கிறான். அண்ணாந்து குடிக்கிறப்ப அவர் வந்து கடிச்சு குடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மட்டும் இல்லாமல் மகுலியும் அதில் வருது. மகுலின்னா சோத்துக்கஞ்சி, அதையும் கலக்கி குடிக்கிறான். குடித்தோன்னே அப்படியே அயர்ந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறான். வேப்ப மரத்தடியிலேயே படுத்து தூங்கிடுறான். ரொம்ப தூரத்துக்கு பசியோடு வந்தவனுக்கு எப்படி களைப்பு தீர்ந்து ஒரு நிம்மதியாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த அன்னமையாவுக்கும் வந்து அவர் தூங்குறது வந்து ஒரு குழந்தை தூங்குற மாதிரி பார்த்து ரசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னே, அடுத்து தூங்கி எழுந்திரிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த தூங்கி எழுந்தவர் அன்னமையான்னு சொன்னோன்னே பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிறாரு. உங்கள் பேர் என்னன்னு கேட்டோன்னா அவர் வந்து பரமேஸ்வரன் அப்படிங்கிறாரு. அந்த நாடோடியாக வந்தார்ல, அவர் பரமேஸ்வரனுங்கிறாரு. பரமேஸ்வரன்னொன்னே அந்த பேர் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ மணின்னே கூப்பிடுங்க என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கே போகணுன்னு கேட்கையில், தோ அங்கே பக்கத்து வயலில் இருக்கிறது சுப்பையா, என் ஃப்ரெண்டு தான், வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு 2 பேரும் எழுந்திரிச்சு போகிறாங்க. சுப்பையா வயலுக்கிட்ட போனோன்னே அவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காடுறாங்க. இந்த புதுசாக வந்தவங்களையும் வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. வட்டமாக எல்லாரும் உட்காடுறாங்க.
அன்னமையாவும் அங்கே உட்கார்றாரு, மணியும் உட்கார்றாரு. உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இடது கையில் ஒரு ஒரு உருண்டை அவங்க சாப்பாட்டில் ஒரு ஒரு கம்மஞ்சோறில் ஒரு ஒரு உருண்டை வாங்குறாங்க. இடது கையிலான்னு இவர் தயங்குறாரு. எல்லாரும் வாங்கினதை பார்த்துட்டு அன்னமையா, சுபையா எல்லாருமே இடது கையில் வாங்கினோன்னே அவரும் இடது கையில் வாங்குறாரு. அந்த கம்மஞ்சோறு கொஞ்சம் குழியாட்டம் பறிக்கிறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் துவையலை வைக்கிறாங்க. யாருமே கை கழுவலை. எல்லாருமே வந்து சும்மா கையை தொடச்சிட்டு அப்படியே வாங்கிக்கிறாங்க. இவரும் கை கழுவாமலான்னு யோசிச்சுட்டு அப்படியே இவரும் வாங்கிடுறாரு. எல்லாரும் மடக்கு மடக்குன்னு யாரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசலை. மடக்கு மடக்குன்னு அந்த சாப்பாடை முழுங்குறாங்க. இவர் வந்து எல்லாரும் முழுங்குறத பார்த்துட்டு அவ்வளவு ருசியாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கொஞ்சமாக அந்த சோத்தில் மட்டும் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே நெடி ஏறுதவரால் சாப்பிட முடியல. சரின்ட்டு அந்த துவையலோட சேர்த்து கொஞ்சத்தை சாப்பிட்றாரு. துவையலோட சேர்த்து சாப்பிடல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அவ்வளோ பசியில் இருக்காரு. அவ்வளோ பசியில் இருக்கவராலையும் ஒரு அரை உருண்டைக்கு மேலே அவரால் அந்த சோத்தில் சாப்பிட முடியலை. ஆனால் எல்லாரும் அந்த முழு உருண்டையையும் சாப்பிட்டுட்டு யாருமே கை கழுவலை. கீழே எல்லாருமே மண்ணில் தேய்ச்சி கையை சுத்தப்படுத்திக்கிறாங்க. சில பேர் சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சில பேர் சுண்ணாம்பு கேட்க போகிறாங்க. சுண்ணாம்பு கேட்க போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வெத்தலை பாக்கு போட போகிறாங்க. சில பேர் வந்து தீப்பெட்டி கேட்க போகிறாங்க. தீப்பெட்டின்னா சிகரெட்டு, பீடி அந்த மாதிரி பிடிக்கிறவங்க போல் அந்த மாதிரி தீப்பெட்டி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை அதோட முடியுது. இது எதுக்காகனா, அது உங்களோட வாழ்க்கை முறையை தெரியப்படுத்துறது. யாரும் கை கழுவலை, என்ன சோறு சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி அந்த விருந்து இப்படிப்பட்ட நிலைமையிலையும் பசியால் வந்தவங்களை எப்படி கவனிக்கிறாங்க, என்ன மாதிரி களையத்தில் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கஞ்சி வச்சுட்டு இருக்காங்க, அந்த கரிசல் மண்ணில் அந்த களையம்லாம் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே அந்த கரிசல் வட்டாரத்தை மையப்படுத்தி அங்கே எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத கதையை சொல்லியிருக்காங்க. இடையில வர்ற சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மகுளி, சோத்துக்கஞ்சி, கடிச்சு குடிக்கிறது, இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. இது மூலயமா நம்மளுக்கு கரிசல் வட்டார பகுதியை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் இது விடுதலை போராட்டத்தை பின்னணியாகவும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.